ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இதை ஷார்ட் ஃபார்மில் வந்து என்டிடி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்டிடினா என்ன அப்படின்றத பற்றியும், என்டிடியோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதனுடைய டைப்ஸ் பற்றியும், என்டிடி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் எப்படி வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்றடைய மெயின் கான்செப்ட்ஸ் பற்றியும், அதனுடைய நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இதை ஷார்ட்டாக வந்து என்டிடி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ என்டிடி அப்படின்னாக்கா ஒரு மெட்டீரியலை வந்து எந்தவித டேமேஜும் ஏற்படாமல் அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸை எவாலுவேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியலுடைய மெட்டலர்ஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அது மேலே எந்த டேமேஜும் ஏற்படுத்தாமல் நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். So non-destructive testing naga explanation பார்த்தோம்னா to evaluate the properties of a material, component, structure or system for characteristic difference or welding defects and discontinuous without causing damage to the original part. அதாவது ஒரு காம்பனன்ட் இருக்குன்னா அந்த காம்பனன்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸையோ அல்ல வெல்டிங் பண்ண பார்ட்ஸாக இருந்தால் அதில் வந்து கிராக்ஸ் இல்லை வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மெத்தடில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து என்டிடி. ஸோ என்டிடின்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல் இருக்குது. ஸோ லெவல் 1 அப்படின்றவங்க வந்து ஹெல்ப்பர் லெவலில் இருப்பாங்க, லெவல் 2 அப்படின்றவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் இருப்பாங்க, லெவல் 3 அப்படின்றவங்க வந்து அப்ரூவல் பண்ணுற லெவலில் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்டிடியில் இருக்கக்கூடிய 3 லெவல்ஸ். ஸோ என்டிடி அப்படின்னாக்கா எக்ஸாமைன் த ஆப்ஜெக்ட் விச் வில் நாட் அஃபெக்ட் இட்ஸ் ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸ். அதாவது ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு மெட்டீரியலை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து அதோடைய எந்த அப்ளிகேஷனுக்காக அது உருவாக்கப்பட்டுச்சோ அதே அப்ளிகேஷனுக்கு அது திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்டிடின்னு சொல்லுவோம். ஸோ என்டிடியில் மெயினாக இருக்கக்கூடிய 2 சொசைட்டி பார்த்தோம்னாக்கா ஏஎஸ்என்டி அண்ட் ஐஎஸ்என்டி. இந்த 2 சொசைட்டியோடைய நாம்ஸை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏஎஸ்என்டி அப்படின்னாக்கா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், ஐஎஸ்என்டி அப்படின்னாக்கா இந்தியன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ இந்த 2 சொசைட்டியில் தான் வந்து என்டிடி டெஸ்ட்னா என்ன அப்படின்றதையும் அதை எப்படி கேரி அவுட் பண்ணணும், எந்தெந்த மெட்டீரியலுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஒரு வரையறை வந்து வகுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் வந்து என்டிடி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும். ஸோ என்டிடியோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ளா டிடெக்ஷன், லீக் டிடெக்ஷன், டைமென்ஷனல் மெஷர்மெண்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் கேரக்டரைசேஷன். ஸோ இதை வந்து என்டிடியை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட், அல்ட்ராசானிக் டெஸ்ட், ரேடியோகிராஃபி டெஸ்ட், எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட், லீக் டெஸ்ட், தென் லாஸ்ட் ஒன் வந்து வைப்ரேஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த 8 மெத்தடுமே வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ். இந்த மெத்தடில் நம்ம வந்து மெட்டீரியலோடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபர்தராக கேஷுவலாக நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அந்த மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்டில் வந்து எந்தவித டேமேஜும் இருக்காது. ஸோ அதனால தான் அது பேர் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் டெஸ்ட். விஷுவல் அப்படின்னாலே வந்து கண்ணால் பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ ஒரு வெல்டிங் காம்பனண்ட் இருக்குது, ஒரு வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து விஷுவலாக கண்ணாலேயே பார்த்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத மேஜர் டிஃபெக்டை நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது பேர் வந்து விஷுவல் டெஸ்ட். விஷுவல் டெஸ்ட் பண்ணுறதால அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த டேமேஜும் ஏற்படாது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஃபர்தராக யூஸ்வலாக வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட். லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட் அப்படின்றப்போ ஒரு காம்பனண்ட்ல வந்து கிராக் எதனாவது இருந்துச்சுனாக்கா அதை வந்து லிக்விட் பெனட்ரண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கான வேரியஸ் ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. ஸோ அதை கண்டக்ட் பண்ணி கேரி அவுட் பண்ணி அதில் இருக்கிற டிஃபெக்டை நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் மூலயமா நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து எந்தவித டேமேஜும் பண்ண போகிறதில்ல, அதில் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் தேர் இஸ் நோ டிஃபெக்ட்னாக்கா அந்த மெத்தடில் வந்து டிஃபெக்ட் இல்லைன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் எந்தவித டேமேஜும் ஏற்படாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட்.
மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல நம்ம எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி இந்த கிரீன் கலர் இருக்கிறத வந்து யோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் யோக்கை யூஸ் பண்ணி நமக்கு மெட்டல்ல இருக்கிற கிராக்கு, வெல்டிங் பண்ண மெட்டல்ல இருக்கக்கூடிய கிராக்கு அண்ட் டிஃபெக்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல வந்து இந்த யோக்கில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி அது மூலயமா நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஆஃப்டர் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மேக்னடைஸ் பண்ணி இந்த இதில் வந்து நம்ம வந்து டிஃபெக்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அதை டிமேக்னடைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து யூஸ்வலாக ஃபர்தர் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதனால இந்த ப்ராடக்ட் வந்து எந்தவித டேமேஜும் ஏற்படாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்ட். அல்ட்ராசானிக் டெஸ்ட் அப்படின்றது வந்து ப்ரோபை யூஸ் பண்ணி அல்ட்ராசானிக் வேவை வந்து நம்ம வந்து அனுப்பி அது மூலயமா நம்ம வந்து ப்ராடக்ட்ல வந்து டிஃபெக்ட் இருக்கா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்ட். ஸோ அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி அது மூலயமா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேல வந்து கிராஃப் வந்து ஷோ ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் கிராஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி டிஃபெக்ட் இருக்கா இல்லை வந்து மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எந்தவித டேமேஜும் நம்ம வந்து ப்ராடக்ட் மேலே வந்து ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஒன்லி நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸை மட்டும் அதுக்குள்ளே அனுப்பி நமக்கு டிஃபெக்டை வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ டிஃபெக்ட் இருந்துச்சுனாக்கா அதை வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கு அமைச்சிடலாம். ஸோ டிஃபெக்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அதை வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்ட். ரேடியோகிராஃபி அப்படின்றது வந்து ரேடியேஷன் அதை வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம அந்த மெட்டல் காம்பனண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அது மூலயமா அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த பைப்பை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் பார்த்தோம்னாக்கா அந்த ரவுண்ட் கலரில் அந்த ப்ரொஃபைல் மட்டும் தெரியுது. ஸோ அந்த ஏரியா தான் வந்து வெல்டட் ஏரியா. ஸோ வெல்டிங் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக தெரியும், ஈவனாக தெரியும். இஃப் தேர் இஸ் எனி டிஃபெக்ட்னாக்கா அந்த இடம் மட்டும் இப்போ ஏதாவது ஒரு பின்னோல் இருக்குது, போரஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ளோ ஹோல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடம் மட்டும் நமக்கு தனியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்ட். ஸோ இந்த ரேடியோகிராஃபி டெஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெத்தடு. இதை வந்து மோஸ்ட்லி சென்சிட்டிவான இடத்துல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஹை ப்ரொடெக்ஷனோட இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான இடத்துல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எடி கரண்ட் டெஸ்ட். எடி கரண்ட் டெஸ்ட்டும் அப்படிதான். நம்ம டெஸ்ட் ஸ்பெசிமென் மேலே எடி கரண்ட்டை பாஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து கிராஃப் கெட் பண்ணி அந்த கிராஃப் மூலயமா தான் நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குதா இல்லை ப்ராப்ளம் என்னென்ன இருக்குதா இல்லை வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது பேர் தான் வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து லீக் டெஸ்ட். லீக் டெஸ்ட் அப்படின்றது வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டெஸ்ட் தான். ஸோ நம்ம பைப்பில் இல்லை ஏதாவது ஃப்ளூயிட் மூவ் ஆகிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து வெல்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு மூவிங் ஃப்ளூயிடை நம்ம வந்து அனுப்பி அது மூலயமா அதில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து லீக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைப்ரேஷன் அனாலிசிஸ் ஆல்சோ அப்படி தான். ஸோ வைப்ரேஷன் டெஸ்டிங் மிஷினை யூஸ் பண்ணி அதில் வைப்ரேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து எந்தவித டேமேஜும் இல்லாமல் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை சென்ஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தடில் நம்ம டெஸ்ட் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டுமே வந்து எந்தவித டேமேஜும் நமக்கு வந்து ஏற்படாது. ஸோ அதை நம்ம வந்து ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஸ்ட்ரக்டிவ்ல வந்து அந்த அளவுக்கு கிடையாது. நான் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்றப்போ வந்து அதோடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னாக்கா டு எவாலுவேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டீரியல் காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஸ்டம் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரன்ஸ் ஆர் welding defects and discontinuities without causing the damage to the original part. ஒரு பொருள் கூறு கட்டமைப்பு அல்லது அமைப்பின் பண்புகளை அசல் பகுதிக்கு சேதம் விளைவிக்காமல் அதனுடைய ஒரிஜினலுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்தவித டேமேஜும் ஏற்படாமல் பண்பு வேறுபாடுகள் அல்லது வெல்டிங் குறைபாடுகள் மற்றும் இடைநிறுத்தங்கள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்பனன்ட் வந்து இருக்குனாக்கா அதை டெஸ்ட் பண்ணுறதன் மூலயமா அதில் வந்து எந்தவித டேமேஜுமே ஏற்படாது, எந்த பாதிப்புமே இருக்காது, அந்த காம்பனன்ட் வந்து
டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அப்புறமும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூஸாக ஆப்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டெஸ்டிங் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். Hi everyone, today we are going to see the topic is NDT, non-destructive test. What is NDT and what is DT? NDT is nothing but non-destructive test and DT is a destructive test. The definition of NDT, non-destructive test, is examination of an object in any method which will not affect its future usefulness is called non-destructive test. அதாவது ஒரு பொருள் இருக்குதுனாக்கா அதோடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸ், அதோடைய அது எதையுமே டேமேஜ் பண்ணாம அதோட ஃபியூச்சரோட யூஸ்ஃபுல்னஸ் அதை பாதிக்காத அளவுல அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். In destructive test, the examination of an object in any method which will affect its future usefulness. அதாவது இப்போ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ல ஒரு பொருளை யூஸ் பண்றோம்னாக்கா அந்த பொருளை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஃபர்தரா வந்து ஃபியூச்சர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. The product is going to be a scrap. அதான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. Some destructive tests are tensile test, impact, hardness test, fatigue test, bend, shear test, toughness test, and ductility test. When a product which undergoes the destructive test, it cannot be further proceed for the future uses. Some important non-destructive tests are visual test, liquid penetrant test, magnetic particle test, ultrasonic test, radiographic test, eddy current test, leak test, and vibration analysis. We are mainly using these methods to test an object in non-destructive testing methods. When we are entering into that NDT, we have to know society of NDT, ASNT and ISNT. ASNT is explained as American Society for Non-Destructive Test and ISNT is Indian Society for Non-Destructive Test. We are mainly using ASNT standards for non-destructive test. The main application of NDT is to find the welding defects. When a two metal plate is going to be metal 1, this is metal 2, and the welding process carried out between the two metal, this is a welded area. If any defects which occurs on the welded area, we have to find the defects on that area by the non-destructive testing methods. The main uses of NDT is flaw detection, leak detection, dimensional measurement, structural and microstructural characterizations. In this welding process, the defects may occur at the surface level or the in-depth level and the whole welded area. Anywhere the defects can be occurs. When taking the welded area from top to 3 mm, it is called surface level. Then the depth area is called subsurface level. Depending on the defects, it may classified into two types. One is surface level detection and another one is subsurface level detection. In surface level detection, we have to find the defect occurs up to 3 mm from the surface level. In subsurface level, we have to find the defects which occurs wherever in the welded area. In surface level detection, we are using two methods. One is liquid penetrant test LPT and another one is magnetic particle test. In subsurface level, we are mainly using ultrasonic test and radiography test. In liquid penetrant test and magnetic particle test, we have to find the surface level defects when the welding process is carried out. In subsurface level,
we can find the defects which occurs wherever inside the welded area. In NDT, next we have to know field indicator or pi gauge. This is the diagram of field indicator. There are 8 lines which are placed. The thickness of the field indicator is 3.25 mm. There are 8 lines which on the surface of that pi gauge. Each line's depth is 0.8 mm thickness. The pi gauge which coated by the copper on one side. The pi gauge which is made up of low carbon steel and one of the side which plays the copper coating. The main purpose of this pi gauge is to find the direction of magnetic field and mainly used for yoke calibration. Calibration is nothing but to check the working condition of that machine. In which calibration the parallel line which cannot be detected. When we are going to check the magnetic yoke is working or not, the magnetic yoke is placing both ends the parallel line which cannot be detected. Next we are going to see is black light. The light is playing the major role to find the defects after that testing methods. First, the required is UV light, 100-watt mercury lamp. The wavelength is to be 3600 A to 4000 A or 360 nm to 400 nm. The intensity of light should be 1200 μW by centimeter square. The area should be dark. Then only we have to easily find the defects occurs after the testing process carried out. In normal light we cannot easily find the minute defects. So we are using the black light on dark room to detect the minute level defects. In NDT, the mainly using methods are visual test, liquid penetrant test, in short form it denotes LPT or LT, magnetic particle test, MPT or magnetic particle inspection, MPI, ultrasonic test, in short UT, radiography inspection, RT. Let me see one by one. In visual testing method, we can visually check welded area. In visual test, we can check by naked eyes. In this testing method, we can only find the surface level defects by checking our naked eyes. By the visual checking, we can only find the defect, surface level defects which only visible to our naked eye. In there is any defects which occurs in subsurface level, we cannot find. So the visual test is only for visual checking purpose we are using. Hi everyone, today we are going to see the topic is liquid penetrant test. In short form it calls LPT. The definition is to detect discontinuity open to the surface of the non-porous metal and material. The liquid penetrant test carried out only the non-porous metal and materials. The use of LPT is to find the cracks, seams, porosity and pinholes. When the welding process or any special operation which carried out on the surface of the metal, the defects which may occur, cracks, seams, porosity and pinhole. The principle of liquid penetrant test is the capillary action due to intermolecular attraction. Here this is a metal, non-porous metal or material. This red color is a penetrant. This is the defect, like a crack. When the penetrant is applied on the surface of the metal, the penetrant which penetrate inside the crack area, the sensitivity of the LPT is up to 3 mm.
Up to 3 mm it can be fined by liquid penetrant testing method. In this process, the penetrant which penetrate inside the holes or defects if any occurs. Suppose we have to take the porous metal or porous material, the penetrant which penetrate inside the porous, so we cannot find the defect accurately. So in this method only uses in non-porous metal and materials. Now we are going to see the step-by-step process of liquid penetrant test. The main three major ingredients which used to carry out the liquid penetrant test. One is pre-cleaner, another one is penetrant, and then developer. The three main chemicals which used to carry the liquid penetrant test. The first step is visual test. First we have to check after the welding process carried out. We have to check by our naked eyes. The temperature of the welded metal should be 5 degrees Celsius into 52 degrees Celsius. Then only we have to continue the LPT testing methods. When the temperature which exceeds from this level, we cannot use three chemicals. Depending on the temperature variation, the properties of the chemicals can be varied. So we have to check within the temperature limit of 5 degrees Celsius into 52 degrees Celsius. Then the next process is pre-cleaning process. Pre-cleaning process is the major process to pre-clean the surface of the metal which is going to be carried out the liquid penetrant test. The proper pre-cleaning only we can find the defects accurately. Then the next step is apply penetrant. Penetrant which is going to be applied on the surface of the metal which is going to be checked. After applying the penetrant, we have to rest it for 3 to 5 minutes. The time is called dwell time. Without any disturbing after applying the penetrant, we have to keep it for 3 to 5 minutes. At the time, the capillary action which takes place. The capillary action is nothing but the penetrant which penetrate inside the metal by the pores or holes. Next step is removal of excess penetrant. After the dwell time is 3 to 5 minutes is completed, we have to remove the excess penetrant on the surface of the metal. The removal of excess penetrant by the cloth removal, there are many types. After the dwell time, we have to remove the excess of penetrant. Then we have to apply the developers. Developers should be in white or a light color to visible find defects easily. After applying the developer, it should be rest for 7 to 10 minutes. The time is a developing time. In that particular time, the reverse capillary action which takes place. In reverse capillary action, the penetrant should be reversed on the developer. So the developer color is white and the penetrant color is pink or red. The defects can be identified as the red color mark on the white surface. Then the next is inspection. Inspection process, we have to find if any defects which are denoted. Then the indication carried out and interpretation, evaluation. We have to evaluate the measurement of the crack or some defects which identified. Then we have to prepare a report for a testing carried out. Then the final step is post cleaning. Post cleaning is most important to clean the metal after the LPT process which carried out. In this post cleaning process, we have to remove all the excess of penetrant developers which are on the surface of the inspected metal. If the post cleaning process which cannot carried out, it may affect for the next operation of that process. So we have to post clean the inspected metals surely. The advantage of the liquid penetrant test is
This testing process is carried on both metal and non-metal, also ferrous and non-ferrous materials. Disadvantage is this process which cannot carried on the porous metal and porous material, because due to the capillary action the defects which cannot be found accurately, so we cannot use in porous metal the liquid penetrant test process. Only we have to find the defects on the surface level, open pass specimen only we have to find. Also the post cleaning process is needed. The post cleaning process more times takes. Pre-cleaning is the first process of liquid penetrant test. Pre-cleaning is a process to pre-clean a metal which is going to liquid penetrant test. Due to the pre-cleaning process only, we have to detect the defects which accurately after pre-cleaning process carried out. First step is pre-cleaning process. Depending on that cleaning process, it may classified into 7 types. First, solvent cleaning. In this method, we have to remove dirt, dust and scale impurities. The second, acid cleaning method, we have to remove thick scales and impurities. Etching cleaning, machining components and grinding burrs which can be cleaned by etching cleaning process. In detergent cleaning, we have to remove dust and dirt impurities. In detergent cleaning, the detergent is used to clean the surface of the metal. In steam cleaning, the steam is used to clean the dust impurities in big articles. Ultrasonic cleaning. The ultrasonic cleaning is the sensitive method which is used to remove the small articles. It is the high cleaning efficiency and decrease the cleaning time. The seventh one is vapor degreasing. In this method, we have to remove the oil and grease dust impurities. Next is penetrant. Penetrants which are chemically colored dye. The penetrant which are available in black, brown, pink and red color. Because this color only which gets highlighted to find defects easily. The penetrant which are used to find the surface level discontinuities. The penetrant should be easy to penetrate and it should not evaporate easily. The penetrant should be odorless and non-toxic. It should be low cost and easily available. There are 3 types of penetrant which are available based on that application. The one is visible dye penetrant. The visible dye penetrant which is visible to a human eye. The fluorescent dye penetrant which is only visible at the fluorescent lamp. The dual sensitivity dye, it is used to for visual and fluorescent. Next, the removal of penetrant. 3 types of removal of penetrants which are solvent removal dye penetrant, water washable dye penetrant and post emulsifier dye penetrant. Next, the capillary action. What is capillary action? When the beaker contains a water, we have to put a straw inside the water. The water level which gets up inside the straw, which makes a contact angle due to intermolecular attraction. This process is called capillary action. This capillary action which depends on the surface tension, viscosity, contact angle and density. Density is mass by volume. Depending on the 4 factors, the capillary action which depends. Next, the penetrant apply method. The penetrant is applying by the following methods. First is spray. By using the spray bottle or sprayer, we have to apply the penetrant which on the surface of the metal is going to be carry the LPT test. The second is brushing. The penetrant which applied by the brush on the surface of the metal. Then the third is immersion. Immersion is dipping
a metal component which inside the penetrant. Fourth step is pouring. By pouring the penetrant on the surface of the metal. Next, dwell time. Dwell time is a time which is to penetrate the penetrant inside the metal or material. The minimum time to penetrate is 5 minutes to 7 minutes, and the maximum time takes to penetrate is 10 minutes to 30 minutes. At the time of penetration process, the capillary action which takes place. Next is developer. Take out the penetrant from discontinuities by the reverse capillary action, in which developing time the developer is applied to absorb the penetrant which already applied and which absorbed inside the defects. The developers which may classified into two types. One is dry and another one is wet. Dry developer which are mostly in the form of powder form, and the wet developer which may classified into two types. One is aqueous and another is non-aqueous. Aqueous which are soluble in water. Non-aqueous is suspended in solvents. Apply mode. The developers which are applied on the surface of the metal by spraying method, brushing method, immersion and blowing. By spraying method we are using the sprayers and spray guns. Brushing method, by taking the developer which take by brush and apply the surface of the metal. Immersion and blowing, we have to blow the penetrant on the surface. The developing time which is 1.5 times of the penetrant time. The developing times mostly 7 to 10 minutes. In this timing period, the reverse capillary action which carried out and the defects which may displayed at the surface of the metal. In this process, we have to see the cracks or defects if any occurs at the surface of the metal. Next is indication. Indication which may classified into two types. One is linear indication and another one is rounded indication. When the defect is founded, the length of the defect which greater than or equal to 3 times of the width of the defect is linear indication. It may be straight line or curve. And the second one is a rounded indication, which is the length of the defect is less than or equal to 3 times of the width. It may be visible like a circle or elliptical shape. The examples of a linear indication which may heat treatment crack, fatigue and machine crack. The rounded indication examples are porosity, cold shed, seams and pinholes, which are mostly in rounded format. Post cleaning is the final stage of the liquid penetrant testing process. After the inspection of liquid penetrant test, the test specimen should be clean for the next process. So far we have seen the liquid penetrant test. ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட், இதை ஷார்ட்டாக வந்து எம்பிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்பிடி அப்படின்னாக்கா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சப்சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய கிராக்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட். இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதால இதை வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மட்டும்தான் இந்த டெஸ்ட் கேரி அவுட் பண்ணி நம்ம வந்து டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் அப்படின்னாக்கா டு டிடெக்ட் த கிராக் அண்ட் டிஸ்கண்டினியூட்டிஸ் நியர் டு சப்சர்ஃபேஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஸோ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னாக்கா FeCONI, அதாவது அயன், கோபால்ட், நிக்கல், இது எல்லாமே வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா கிராக்ஸ், சீம்ஸ், கோல்ட் ஷெட், போரோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு
டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எம்பிடி டெஸ்ட் மூலயமா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் எம்பிடி அப்படின்னு எடுத்துனாக்கா ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இல்லைனாக்கா லீக்கேஜ் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்ற இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஒர்க் பீஸ் இஸ் மேக்னடைஸ்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் இன்டியூஸ்ட் இஸ் தேர் இஸ் எ ஃப்ளா on the surface magnetic flux leaks into the air at the position of the flaw. The magnetic particles are applied to the surface. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதாவது ஒரு காம்பனன்ட் இருக்கு அப்படின்னாக்கா அதுல வந்து நம்ம வந்து எம்பிடி எப்படி கேரி அவுட் பண்றது அப்படின்னாக்கா இது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை மட்டும் தான் நம்ம வந்து கேரி அவுட் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிறது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னாக்கா இதை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ணணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த மெட்டீரியல் மேலே பாஸ் பண்ணுறது மூலயமா அதில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகி அந்த ஆரோ மார்க்கில் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஈவனாக வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது அந்த மெட்டீரியலில் நம்ம ஏதாவது கிராக், அதாவது அன்ஈவனான சர்ஃபேஸோ இல்லை கிராக்கோ இல்லை வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸோ ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஈவனாக போகிற ஆரோ மார்க்ஸில் நமக்கு வந்து டீவியேட் ஆகி நமக்கு வந்து டீவியேஷன் வந்து தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளூரசன்ட் லேம்பில் வந்து நம்ம பார்க்குறது மூலயமா நமக்கு அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கிராக் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னாக்கா ப்ரீ கிளீனர், ஏசிஆர் டிசி யோக், ஒயிட் கான்ட்ராஸ்ட், பிளாக் இங்கு, மேக்னெட்டிக் பார்ட்டிகல். இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ணும்போது இது மூலயமா தான் நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் கிராக்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெசிமன், அடுத்து வந்து பை கேஜ், ஃபீல்ட் இண்டிகேட்டர். பை கேஜ் அப்படின்றது வந்து எதுக்குனாக்கா இது வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபீல்ட் இண்டிகேட்டர் எதுக்குனாக்கா நம்ம இப்போ வந்து ஒரு மேக்னடைஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட் அப்படின்னாக்கா அந்த காம்பனண்ட் வந்து மேக்னடைஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டில் கேரி அவுட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம மேக்னடைஸ் பண்ண காம்பனண்ட்டை வந்து டிமேக்னடைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பணும். சப்போஸ் அதை மேக்னடைஸ் பண்ணியே வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய அப்ளிகேஷனில் போயிட்டு அது ஃபிக்ஸ் ஆகும்போது இது மேக்னெட்டிக்காக இருந்துச்சுனாக்கா பின்னாடி ஃபியூச்சரில் வந்து அப்ளிகேஷனில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நம்ம மேக்னடைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக வந்து டிமேக் பண்ணி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். மேக்னடைசேஷன் மெத்தட் பார்த்தோம்னாக்கா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து லாங்கிடியூடினல் மேக்னடைசேஷன், அதாவது யோக்கை யூஸ் பண்ணி மேக்னடைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் யோக் யூஸ் பண்ணுவோம். ஏசி யோக்னாக்கா 4.5 kg வரைக்கும் லிஃப்ட் பண்ணலாம். டிசி சோர்ஸை யூஸ் பண்ணி அந்த யோக் வச்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 8.1 kg லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு அதனுடைய மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். சர்க்குலர் மேக்னடைசேஷன் எடுத்துனாக்கா ஹெட்ஷாட் மெத்தட், ப்ரோப் மெத்தட், சென்ட்ரல் கண்டக்டர் மெத்தட்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. ஸோ ஹெட்ஷாட் மெத்தட்னாக்கா ஒரு காம்பனண்ட்டை டாப்பு பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே வந்து லாக் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரோப் மெத்தட் அப்படின்னாக்கா ப்ரோப் மெத்தட்னாக்கா ரெண்டு ப்ரோப், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு ரெண்டு வச்சு ரெண்டுத்தையுமே வந்து அட் எ டைமில் ஒரு ஈவனாக வச்சு செக் பண்ணுறது மூலயமா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். சென்ட்ரல் கண்டக்டர் மெத்தட்னாக்கா ஒரு காம்பனண்ட்டை சுற்றி மேக்னெட்டிக் காயிலை வச்சு அது மூலயமா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா கண்டுபிடிக்கிறது தான் வந்து சென்ட்ரல் கண்டக்டர் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் தான் வந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா அயன், கோபால்ட், நிக்கல். இதில் தான் வந்து நம்ம வந்து எம்பிடி டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதால அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்தெந்த மெட்டீரியல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அந்த மெட்டீரியலில் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னாக்கா ஸ்லைட்லி அட்ராக்டட். இது வந்து லைட்டாக தான் வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டால். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா மெக்னீஷியம், லித்தியம் இதெல்லாம் வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னாக்கா இதுவும் வந்து ஸ்லைட்டாக தான் வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டால். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னாக்கா காப்பர், கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம கேரி அவுட் பண்ணுறது மூலமா தான் நமக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும்.
ஸோ கேலிப்ரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட். இந்த கேலிப்ரேஷன் அப்படின்றது எதுக்குனாக்கா, நம்ம இப்போ வந்து இந்த யோக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணி நம்ம ஒரு டிஃபெக்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த யோக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த யோக் வந்து கரெக்டாக வந்து மேக்னடைஸ் பண்ணி நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுதா, அதாவது அந்த மெஷின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதான்றதை நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேலிப்ரேஷன் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ கேலிப்ரேஷன் அப்படின்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் சாம்பிளை வச்சு நம்ம அதனுடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து மெஷர்மெண்ட்லையாக இருந்தாலும் டெஸ்டிங்லையாக இருந்தாலுமே இப்போ நம்ம இந்த பை கேஜை யூஸ் பண்ணி இந்த பை கேஜில் இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த யோக்கை யூஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணி கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி இது கரெக்டாக இருக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது தான் வந்து கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த பை கேஜ் அப்படின்றது வந்து இதனுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பை கேஜை நம்ம வந்து திருப்பி வச்சு அதில் வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது மூலயமா அதுக்கு ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து யோக்கை வந்து பிளேஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு இந்த பை கேஜில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் ப்ராப்பராக இருக்குது, இதை நம்ம ஃபர்தராக இதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கிராக்ஸு இல்லை ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியலாம் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கேலிப்ரேஷன் அப்படின்றத வந்து பண்ணுறோம். சப்போஸ் இந்த பை கேஜில் இருக்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா, நமக்கு இதில் வந்து சரியாக மேக்னடைஸ் ஆகலை, இதனுடைய யோக்கில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்ஷூர் பண்ணிட்டு கேலிப்ரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் டெஸ்ட். ஒரு மெட்டீரியல் இருக்குனாக்கா அது வந்து மோஸ்ட்லி வந்து வெல்டிங் காம்பனண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், மெஷினிங் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வெல்டிங் பண்ணுறப்போ அதோடைய டெம்பரேச்சர் வந்து நிறைய வந்து ஹை லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 5 to 50 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோ கேரி அவுட் பண்ணோம்னாக்கா ஹை டெம்பரேச்சரில் நம்ம போடுற மெட்டீரியலும் கண்டக்டிங் மெட்டீரியலும் அதுவும் சேர்ந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலும் அதுவும் சேர்ந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிடும், இல்லைனா நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வராது. அப்படின்றதால டெம்பரேச்சர் வந்து 5 to 50 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ க்ளீன் பண்ணணும். இப்போ ஒரு வெல்டிங் காம்பனண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம்னாக்கா வெல்ட் அடிச்ச உடனே அது மேலே நிறைய ஸ்லாக்ஸு நிறைய பர்ரு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படியே வச்சு டெஸ்ட்டு கேரி அவுட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் அதை வந்து எல்லாத்தையும் ப்ரீ க்ளீன் பண்ணிவிட்டு சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெஸ்ட் கேரி அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா அப்ளை ஒயிட் கான்ட்ராஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏசியா டிசியா அப்படின்றத வந்து ஃபீல்டு இண்டிகேட்டர் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசியா டிசியான்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் யோக் அண்ட் அப்ளை கரண்ட். யோக்கை பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அப்ளை பண்ணணும். கரண்ட் அப்ளை பண்ணுறப்பயே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிளாக் இங்க் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ பிளாக் இங்க் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கரண்ட்டில் வந்து பிளாக் இங்க் படும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அது மூலயமா நமக்கு கிராக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நமக்கு நீட்டாக லைன் மாதிரி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். தென் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து இண்டிகேட் பண்ணணும். இண்டிகேட் பண்ணதை வந்து எந்த அளவுக்கு கிராக் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணி டிஃபெக்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை திரும்ப வந்து நம்ம வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். டிஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஃபர்தராக வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பலாம். ஸோ இப்படி டெஸ்ட்டு கேரி அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிமேக்னடைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்ட் க்ளீன் பண்ணணும். நம்ம இந்த ஒயிட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணி நம்ம டெஸ்ட் கேரி அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா மேக்னடைஸ் பண்ணதை வந்து டிமேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா நம்ம அப்ளை பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வந்து போஸ்ட் க்ளீனிங் பண்ணிவிட்டு மெட்டீரியலை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்னா ரெண்டு டைப் இருக்குது. ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் இருக்குது, வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். இதில் வந்து டிஎம்பிடி அண்ட் டபிள்யூஎம்பிடி அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் சொல்லுவாங்க. ஸோ ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்னாக்கா நம்ம இதில் வந்து a mixture of fine and coarse particles ranging from 50 micrometer to 150 micrometer இந்த சைஸில் இருக்கக்கூடிய கோர்ஸ் பார்ட்டிகிளை வந்து நம்ம யூஸ் பண்ணி மூலயமா நம்ம வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் yellow, red, black, etc. Dry MPT is recommended for testing rough surfaces, detecting shallow subsurfaces flaws.
அதாவது பெரிய பெரிய காம்பனண்ட்டு சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கிறது, ஹார்டாக இருக்கிறது, பெரிய பெரிய பைப்லைன்ஸ் அதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ அதனுடைய பார்ட்டிகல்ஸுடைய ரேஞ்ச் வந்து 50 மைக்ரோமீட்டர்லேருந்து 150 மைக்ரோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பெரிய பெரிய காம்பனண்ட்டுக்கு, பெரிய பெரிய டியூபு, பெரிய பெரிய பைப்பு, ஆயில் லைன்ஸ் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் வந்து சாஃப்டாக இல்லாமல் சொரன்னு இருக்கிறது, இல்லை வந்து அன்ஈவனாக இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை வந்து கேரி அவுட் பண்ணலாம். வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை பொறுத்தளவுக்கு மோர் சென்சிட்டிவ் தென் தேர் ட்ரை counterpart. They are also smaller, 10 micrometer and below, for more mobile and adherent. Wet particle comes in fluorescent shades in the form of oil or water suspension. It is recommended for detecting minute discontinuities on smooth surfaces. The wet particle tests are easy to apply. இந்த wet particle test வந்து mostly வந்து மெஷினிங் காம்பனண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதனோட சர்ஃபேஸ் தான் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து மைனூட் லெவல் டிஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் வந்து வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து அந்த மெஷினிங் காம்பனண்ட் இல்லை சின்ன சின்ன காம்பனண்ட்ஸ்க்கு வந்து இந்த மெத்தடை வந்து கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மேக்னெட்டிக் பவுடர் வந்து நமக்கு வந்து ஆயில்லையோ இல்லை வேறு ஏதாவது லிக்யூட் கண்டென்ட்லையோ வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம காம்பனண்ட் மேலே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து மேக்னடைஸ் பண்ணுறது மூலமா அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்ததுனாக்கா நம்ம வந்து அதை வந்து ஃப்ளூரசன்ட் லேம்பில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து ஃப்ளூரசன்ட் லேம்ப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதுவே நிறைய டைப் இருக்குது. நம்ம க்ரீனில் பார்க்குறப்போ க்ரீன் கலரில் தெரியும். இதில் ஏதாவது அன்ஈவன் டிஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈவனாக இல்லாமல் நமக்கு இந்த க்ரீன் கலரில் மார்க் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் ஏதாவது கிராக்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா நீட்டாக வந்து கோடு மாதிரி நமக்கு வந்து அதுவே வந்து ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகல், சென்சிட்டிவான பார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய பைப்ஸு, ஆயில் டேங்க்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துமே ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணுறது மூலமா நம்ம ஈஸியாக வந்து டெஸ்ட் கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் எடுத்துட்டோம்னாக்கா சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்குமே வந்து சர்ஃபேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அல்ட்ராசோனிக் கிளீனிங் மெத்தடில் வந்து மாய்ஸ்சர், ஏர், கிரீஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்னடைசிங் ஃபோர்ஸ், அதாவது காயில்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் யோக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். க்ரஷ்டு மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இஸ் ஸ்ப்ரிங்கிள்டு, அது மேலே வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேலே வந்து தூவாங்க. ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் பார்ட்டிகல், அதில் மேலே தூவுனதுக்கப்புறமா வந்து எக்ஸஸாக இருக்கிற பார்ட்டிகல் எல்லாத்தையுமே வந்து லோ ப்ரெஷர் ட்ரையரை வச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்மினேஷன் ஆஃப் மேக்னடைசிங் ஃபோர்ஸ். த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் மே பி லெஃப்ட் இன் த பிளேஸ். அந்த ஏரியா வந்து மேக்னடைஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக்னடைஸ் ஆகி அதே இடத்துல இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்றப்போ அக்கார்டிங் டு த அக்செப்டன்ஸ் ஸ்டாண்டர்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிற டிஃபெக்ட்ஸ் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்கா இல்லை வந்து அக்செப்டபிள் லெவலுக்கு மேலே போயிருக்கா, நாட் ஓகேவா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ஷூர் பண்ணணும். ப்ரொசீஜர் ஆஃப் வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். நம்ம ஒரு டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறோம்னாக்கா அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருந்தால் தான் நம்ம அதுக்கு மேலே வந்து அதை வந்து டெஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ பேசிக்காக எல்லாமே யூஸ் பண்ணுறது அல்ட்ராசானிக் கிளீனிங் யூஸ் பண்ணுறது மூலயமா அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், ஆயில், கிரீஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல். இது வந்து ஸ்ப்ரே ஆர் போர் த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் சஸ்பென்ஷன் ஆன் த காம்பனண்ட். இதை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைனாக்கா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி காம்பனண்ட் மேலேயே நம்ம வந்து அதை வந்து போர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்ளைங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த ஸ்பெசிமன். மேலே வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த காம்பனண்ட் வந்து மேக்னடைஸ் ஆகிடும். மேக்னடைஸ் ஆகிறப்போ இந்த அப்ளை பண்ண ஆயில்லையோ இல்லை இந்த இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் மூலயமா ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்ததுனாக்கா அந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளூரசன்ட் லேம்பில் இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஈவனாக இருக்குது, எந்த இடத்துல வந்து எல்லாம் மொத்தமாக சேர்ந்துருக்கு அப்படின்றத வச்சு நம்ம அதை வந்து இன்டர்பிரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா மொத்தமாக ஒரே இடத்துல கேதர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஃப்ளூரசன்ட் லேம்பில் பார்க்குறப்ப கிளியராக நமக்கு வந்து ஒரு கோடு மாதிரி தெரியும்.
ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிஃபெக்ட்ஸை வந்து ஈஸியாக கேரி அவுட் பண்ணலாம். இதுதான் வந்து வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். அல்ட்ராசானிக் டெஸ்ட் இதை ஷார்ட்டாக வந்து யூடின்னு சொல்லுவோம், இல்லைனாக்கா யூடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். யூடி அப்படின்றது அல்ட்ராசானிக் டெஸ்ட்டு, யூடிஎம் அப்படின்றது அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மிஷினை வந்து டினோட் பண்ணும். ஸோ யூடிஎம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஃபீஸோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் ஆர் ப்ரோப்ஸை யூஸ் பண்ணி அக்வஸ்டிக் வேவ்ஸ் மூலயமா நம்ம ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கிராக்கை வந்து கண்டுபிடிக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மெத்தட். அதாவது டு டிடெக்ட் internal crack by acoustic waves using piezoelectric transducer or probes. Ultrasonic testing அப்படினாக்கா to find the internal discontinuities by changing acoustic impedance using piezoelectric transducer or probe. அதாவது piezoelectric transducer இல்லைனாக்கா probe யூஸ் பண்ணி அக்வஸ்டிக் இம்பிடன்ஸ் மூலயமா நம்ம ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டிஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங். ஸோ இது எந்தெந்த மெட்டீரியலெல்லாம் நம்ம கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னாக்கா மெட்டாலிக் காம்பனன்ட்ஸ்லையும் நான் மெட்டாலிக் காம்பனன்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து அல்ட்ராசானிக் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கரோஷன், பிட்டிங், அப்ரேஷன், கிராக்கிங் இது எல்லாமே நம்ம வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மூலயமா நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் அல்ட்ராசானிக் டெஸ்ட் அப்படின்னாக்கா மெயின் பிரின்சிபல் வந்து சேஞ்ச் இன் அக்வஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆர் வெலாசிட்டி. இதை பேஸ் பண்ணி தான், இதை கான்செப்டாக வச்சு தான் நம்ம வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணி டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஃபீஸோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் இதுதான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங்லேயே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த டிரான்ஸ்டியூசர் மூலயமா தான் நம்ம வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை நம்ம வந்து பாஸ் பண்ணி அதை வந்து ரிசீவ் பண்ணி அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸுடைய ட்ராவலிங் பாத்தை வந்து நம்ம வந்து கிராஃபாக ரெக்கார்ட் பண்ணி அது மூலயமா தான் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதா, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் இன் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ், அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸுடைய சேஞ்ச் இன் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸை வச்சு தான் நம்ம வந்து அல்ட்ராசானிக் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்டியூசர். இந்த மெட்டீரியலில் நம்ம அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா வந்து அல்ட்ராசானிக் வேவை பாஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது கிராக் இருந்துச்சுனாக்கா சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து லாங்காக ட்ராவல் பண்ணாமல் ஷார்ட்டாக ட்ராவல் பண்ணும். அது இல்லாமல் அதனுடைய ட்ராவலிங் பாத்தில் வந்து டீவியேஷன், டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கும், அது நமக்கு வந்து இந்த கிராஃபில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இந்த கிராஃப் மூலயமா தான் நம்ம மெட்டீரியல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஃப்ளாட் டிடெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து இனிஷியல் இந்த லைன் வந்து தான் வந்து பல்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் பல்ஸ் வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இதுதான் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமக்கு வந்து இந்த ஆர்க் மாதிரி மேலே போயிட்டு வந்துருக்குல, இதுதான் வந்து எக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிராக் எக்கோ, இது வந்து பேக் சர்ஃபேஸ் எக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா an electric current passes through a cable to the transducer and is applied to a crystals causing them to deform and vibrate. எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அந்த கிறிஸ்டலுக்கு வந்து பாஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது மூலயமா திஸ் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் த அல்ட்ராசானிக் பீம். அது மூலயமா தான் அல்ட்ராசானிக் வேவ் வந்து இந்த டிரான்ஸ்டியூசர்லேருந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. The frequency of ultrasonic waves produces it's predetermined by the crystal in the transducer. இந்த டிரான்ஸ்டியூசருக்குள்ள கிறிஸ்டலை வச்சு அதுக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி அதை வைப்ரேட் பண்ண வைக்கிறது மூலயமா, அந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகிறது மூலயமா அதுலேருந்து தான் நமக்கு வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வருது. அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு இந்த வர்ற இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸுடைய மூவ்மெண்ட் தான் வந்து நமக்கு வந்து கிராஃபாக ரெக்கார்ட் பண்ணி இந்த கிராஃபை வச்சு தான் நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டிஃபெக்ட்ஸ் இருக்கான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ சவுண்ட் வேவ்ஸுடைய ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தோம்னாக்கா 0லேருந்து 20 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து சப்சோனிக் வேவ்ஸ் இல்லைனாக்கா இன்டர்சானிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 20 ஹெட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ஹியூமன் ஹியரிங் சவுண்ட் ரேஞ்ச். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான், அந்த சவுண்டை மட்டும்தான் நம்மளுடைய காதால் நம்ம வந்து கேட்க முடியும். அதுதான் வந்து ஹியூமன் ஹியரிங் சவுண்ட் ரேஞ்ச். அந்த 20 கிலோ ஹெட்ஸுக்கு மேலே போயிடுச்சு, அதனுடைய ஃப்ரீக்வன்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா அதை தான் வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து காதால் வந்து கேட்க முடியாது. ஸோ நம்ம ஹியூமன் ஹியரிங் சவுண்ட் ரேஞ்சை மட்டும்தான் நம்ம வந்து கேட்க முடியும். அதுக்கு மேலேயோ கீழேயோ இருந்துச்சுனாக்கா மனுஷனால் அந்த சவுண்டை வந்து நம்ம காதுகளால் வந்து கேட்க முடியாது.
ஸோ இதில் வந்து 0 to 20 ஹெட்ஸ், 20 ஹெட்ஸ் to 20 கிலோ ஹெட்ஸ், அப்புறம் 20 கிலோ ஹெட்ஸ்க்கு எபோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹெட்ஸ் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஹெட்ஸ் அப்படின்றத HZன்னு சொல்லுவோம். ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1 ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சைக்கிள் பர் செகண்ட். அதாவது சைக்கிள் அப்படின்றது 1 கம்ப்ளீட் வேவ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் வோல்டேஜ். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது வந்து 0 லைன், மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான், மேலே ஒரு ஆஃப் கீழே ஒரு ஆஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து 1 சைக்கிள். ஸோ இதுதான் வந்து 1 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 1 சைக்கிள் வந்து எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் வந்து 1 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் வந்து ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 ஹெட்ஸ் அப்படின்றது வந்து 1 ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சைக்கிள் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு ஒரு சைக்கிள் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை வந்து 1 சைக்கிள்னு சொல்லுவோம், 1 ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே ஒரு செகண்டுக்கு வந்து 50 இதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லைனாக்கா 60 ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு 100 ப்ரொடியூஸ் ஆகுதுனாக்கா 100 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து டினோட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஹெட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டல். கிறிஸ்டல்ஸ் வந்து டு ப்ரொடியூஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஆர் சவுண்ட் எனர்ஜி இன் ப்ரோப் ஆர் டிரான்ஸ்டியூசர். இதில் வந்து கிறிஸ்டலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற கிறிஸ்டலுடைய டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் இருக்குது, மாடர்ன் சிந்தட்டிக் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னாக்கா நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் எர்த். இது வந்து பூமியிலேயே வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தான் வந்து நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து குவாட்ஸ். இது வந்து பூமியிலேயே நமக்கு வந்து ஒரு கனிம வளம் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும், அதுதான் வந்து நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ். மாடர்ன் சிந்தட்டிக் கிறிஸ்டல்ஸ்னாக்கா ப்ரொடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. இது வந்து பேரியம் டைட்டனேட், லெட் ஜிர்கோனியம் டைட்டனேட், லித்தியம் சல்ஃபேட், இது எல்லாமே மாடர்ன் சிந்தட்டிக் கிறிஸ்டல். எல்லாமே நம்ம வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி, மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடர்னாக வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து மாடர்ன் சிந்தட்டிக் கிறிஸ்டல்ஸ். ஸோ அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கில் ஒர்க்கிங் பார்த்தோம்னாக்கா, இந்த ஃபீஸோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசரில் நம்ம வந்து கிறிஸ்டலை வச்சு அதுக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் அப்ளை பண்ணி அந்த கிறிஸ்டலை வந்து வைப்ரேட் ஆக வச்சு அதிர்வு மூலயமா நமக்கு வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து நம்ம மெட்டீரியல் மேலே பாஸ் பண்ணும்போது அதனுடைய எண்டு வரைக்கும் போயிட்டு அது திரும்ப வந்து அதே டிரான்ஸ்டியூசரில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இது வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸுடைய ட்ராவலிங் பாத் எல்லாமே நமக்கு வந்து கிராஃபில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அதனுடைய ட்ராவலிங் பாத் வந்து இதில் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேவ்ஸாக நமக்கு வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இன்கேஸ் அதில் ஏதாவது நடுவில் வந்து டிஃபெக்ட்ஸோ ப்ராப்ளம்ஸோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஃபுல்லாக போக வேண்டிய அல்ட்ராசானிக் வேவ் வந்து அந்த டிஃபெக்ட்ஸில் பட்டு அதனுடைய பாதையில் வந்து மாற்றம் ஏற்படும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும். ஸோ இதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை பொறுத்து நமக்கு வந்து எக்கோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து கிராக் எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபுல்லாக போயிடுச்சுனாக்கா நமக்கு வந்து எக்கோ வந்து இந்த மாதிரி ஹைட்டாக வரும். இதுவே நமக்கு வந்து இது பாதியிலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பிடுச்சு அப்படின்னாக்கா எக்கோ வந்து கம்மியாக வரும். அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, அதுதான் வந்து இது வந்து டினோட் பண்ணும். ஸோ நமக்கு எக்கோ வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து நார்மலாக இருக்கிறதுலேருந்து டீவியேட் ஆகி நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இதை தான் நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங்குடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இதுதான் வந்து கிராஃபு. இந்த கிராஃபை வச்சு தான் நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குதா இல்லை நார்மலாக இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அல்ட்ராசானிக் டெஸ்டிங் இதே மாதிரி தான் ஒர்க்கிங் பார்த்தோம்னாக்கா அவங்க டிரான்ஸ்டியூசர்லேருந்து வர்ற சென்ட் ஆகிறதும் ரிசீவ் ஆகிறதும் வந்து நமக்கு இந்த மாதிரி எக்கோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இது வந்து ஒரு டெஸ்டிங் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா இந்த இபி அப்படின்றது அதனுடைய வந்து டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா இது ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு தான் நமக்கு வந்து டிரான்ஸ்டியூசர். இதில் வந்து நமக்கு இந்த ஆரோ மார்க் வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து சென்ட் ஆகி அதனுடைய எண்டுக்கு போயிட்டு திரும்ப இந்த ஆரோ மார்க் வழியாக ரிசீவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சென்ட் ஆகிறது வந்து இது ஒரு எக்கோவாக கிடைக்கும். ஸோ ரிசீவ் ஆகிறதும் வந்து அதோட எக்கோவாக கிடைக்கும். நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட் எக்கோக்கும் செகண்ட் எக்கோக்கும் நடுவில் இது எந்த இடத்துல கிராக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நமக்கு வந்து எக்கோஸ் வந்து வேரியேஷன் ஆகும், அதனுடைய ஹைட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது மூலயமா நமக்கு வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி கிராஃப் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் இன் யூடி அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் ஸ்கேனிங் இருக்குது. ஏ ஸ்கேன், பி ஸ்கேன், சி ஸ்கேன், பி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் ஸ்கேன் இருக்குது. ஏ ஸ்கேன் பார்த்தோன்னாக்கா டெப்த் அண்ட் லென்த் ஆஃப் டிஃபெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்.
பி ஸ்கேன் அப்படின்னாக்கா டெப்த்தை வந்து டினோட் பண்ணும். சி ஸ்கேன் அப்படின்னாக்கா ஷேப் அண்ட் டெப்த் ஆஃப் கண்டிஷன், அதனுடைய ஷேப்பையும் டெப்த்தையும் வந்து டினோட் பண்ணும். பி ஸ்கேன் அப்படின்றது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஏபிசி, அதாவது ஏ ஸ்கேன், பி ஸ்கேன், சி ஸ்கேன், இது மூணுடைய காம்பினேஷனாக பி ஸ்கேன் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கேனிங் மூலயமா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, டிஃபெக்ட்ஸோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணி ஒரு டைப் ஆஃப் ஸ்கேனிங்கை நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ கேலிபிரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கேலிபிரேட் பண்ணுறதுக்கு V1 black, V2 black அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் V1 black அப்படின்றது வந்து லேமினேஷன் செக்கிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூஸ் பண்ணுவோம். V2 black அப்படின்றது வெல்டு ஸ்கேன் செக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேலிபிரேஷன் அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒரு டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் வந்து ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, அது வந்து கரெக்டாக டிஃபெக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கொடுக்குதா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்டர் பிளாக்ஸை வச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து கேலிப்ரேஷன். ஸோ நம்ம ஒரு வெல்டு செக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா V2 பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம செக் பண்ணுறது மூலயமா அதில் ஏதாவது எரர் இருக்குதா, இல்லை மெஷின் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதான்றதை நம்ம என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் V1 பிளாக்கை வச்சு செக் பண்ணும்போதுமே நம்ம வந்து ஏதாவது நம்ம செக் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெஷினில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எரர்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டீவியேஷன் இல்லாமல் அக்யூரேட்டாக நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து கேலிப்ரேஷன். ஸோ அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ப்ரோப். இது வந்து திக்னஸ் மெஷர்மெண்ட் அண்ட் லேமினேஷன் செக்கிங் இதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த நார்மல் ப்ரோபை. இது வந்து ஜென்ரேட்டட் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், கிறிஸ்டல் வைப்ரேட்ஸ் இன் பல்ஸ் எக்கோமீட்டர், டெட் ஜோன் ஹை இன் நார்மல் ப்ரோப். நார்மல் ப்ரோப்பில் டெட் ஜோன் வந்து ஹையாக இருக்கும். இது வந்து பல்ஸ் எக்கோமீட்டரில் வந்து கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். டிலேயிங் லைன் ப்ரோப், ஹவுசிங் இருக்கும், எலக்ட்ரிக் கனெக்டர்ஸ் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எலக்ட்ரிக் கனெக்டர்ஸ், ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து டேம்பிங் பிளாக்கு, ஃபீஸோ எலக்ட்ரிக் எலமெண்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, மேட்சிங் லேயர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ டிலே லைன்றது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ரோப்ஸில் வந்து நம்ம வந்து கிறிஸ்டலை வந்து வைப்ரேட் பண்ணுறது மூலயமா நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து நார்மல் ப்ரோப் மூலயமா திக்னஸையும் லேமினேஷன் செக்கிங்கையும் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஆர் ப்ரோப். டிஆர் அப்படின்றது வந்து திக்னஸ் மெஷர்மெண்ட், லேமினேஷன் செக்கிங், கரோஷன், எரேஷன், பிட்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து டிஆர் ப்ரோபை யூஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 crystals யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இதனுடைய ஆங்கிள் வந்து 5லேருந்து 12 டிகிரி வந்து ரூஃப் ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து லோ ரூஃப் ஆங்கிள் பீம் ஃபோக்கஸ் இஸ் லாங் டிஸ்டன்ஸ், ஹை ரூஃப் ஆங்கிள் பீம் ஃபோக்கஸ் இஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ரூஃப் ஆங்கிள் வந்து லோவாக இருந்துச்சுனாக்கா டிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும், ரூஃப் ஆங்கிள் வந்து ஹையாக இருந்துச்சுனாக்கா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டெட் ஜோன் வில் பி லெஸ். ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கு. டிஆர் அப்படின்றது வந்து டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கும், பட் வந்து ரெண்டுமே ஒரே ப்ரோபில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஆர், டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஹவுசிங்கு, எலக்ட்ரிக் கனெக்டர்ஸு, ஃபீஸோ எலக்ட்ரிக் எலமெண்ட்டு, மேட்சிங் லேயரு, டிலே லைனு, சவுண்ட் பேரியரு, வியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேட் எது கொடுத்துருக்காங்கனாக்கா நம்ம ப்ரோப் வந்து ஈஸியாக வந்து ஒரு மெட்டீரியல் மேலே வச்சு நம்ம அதை தேய்ச்சி இது பண்ணும்போது அது வந்து ஈஸியாக வந்து தேய்மானம் அடைஞ்சு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரோபுடைய லைஃப்பை வந்து விஸ்டாண்ட் பண்ணும், ப்ரோபுடைய லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக தான் வந்து வியர் ரெசிஸ்டிங் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நடுவில் கொடுத்துருக்க சவுண்ட் பேரியர் வந்து டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து சவுண்ட் பேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர் ப்ரோப் அப்படின்றது வந்து டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும், ரிசீவரும் இருக்கும், ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக ஒரே ப்ரோப்குள்ளே இருக்கும். அதான் வந்து டிஆர். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ப்ரோப். ஆங்கிள் ப்ரோப் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் ஷியர் வேவ்ஸ். ஷியர் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஆங்கிள் ப்ரோபு. இது வந்து 45 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸில் வந்து இருக்குது. ப்ரோப் செலெக்ஷன் பார்த்தோம்னாக்கா 90 மைனஸ் திக்னஸ் ஆஃப் ஜாப். இப்போ வந்து திக்னஸ் வந்து ஒரு 30 mm திக்னஸ் இருக்கிற ஜாபுக்கு நம்ம வந்து எந்த ப்ரோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா 90லேருந்து மைனஸ் பண்ணாக்கா 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி ப்ரோப்பை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக வந்து அதனுடைய வெல்டிங் டிஃபெக்ட்ஸை வந்து ஈஸியாக கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரோப் செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, 90 மைனஸ் திக்னஸ் ஆஃப் த ஜாப்.
அது மூலயமா நம்ம எந்த ஆங்கிள் ப்ரோபை செலக்ட் பண்ணி செக் பண்ணுறோமோ அது மூலயமா நமக்கு அவுட்புட் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ப்ரோபுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபீஸோ எலக்ட்ரிக் எலமெண்ட் மேலே இருக்கும், மேட்சிங் லேயர் கீழே இருக்கும், லாஸ்ட்டாக வந்து டிலே வேஜஸ் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோப் வந்து தேய்மானம் அடையாமல் அது லைஃப்பை வந்து அதிகமாக தரத்துக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெல்டு சீமில் தான், இந்த இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் கிராக்ஸ் எதாவது இருக்குதான்றதை ஆங்கிள் ப்ரோபை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ப்ரோப் கேலிப்ரேஷன் இன் அல்ட்ராசானிக் டெஸ்ட். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் செலெக்ஷன்னாக்கா 2 into திக்னஸ். நம்ம வந்து ஒரு கிராஃபை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி செட் பண்ணுறப்போ அந்த கிராஃபுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல் செட் பண்ணணும். ஸ்கேல் செட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இது மூலயமா தான் நம்ம வந்து கிராஃபை செட் பண்ணுறது மூலயமா நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து கரெக்டான டிஸ்பிளேல கிடைக்கும், கரெக்டான ப்ராப்பர் ரேஷியோவில் ஆங்கிளில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரேஞ்ச் செலெக்ஷன்னாக்கா 2 into திக்னஸ். திக்னஸ் வந்து 25 அப்படின்னாக்கா 2 into 25நாக்கா ரேஞ்ச் வந்து 50ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னாக்கா போகிறது ஒன்று வர்றது ஒன்று, ஸோ 2 வந்து கிடைக்கும். அதாவது அந்த வேவ் வந்து சென்ட் ஆகுறது ரிசீவ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிடைக்கிறதால நம்ம அதை வந்து திக்னஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த ஏரியாவை வந்து வச்சுக்கணும். அதுதான் வந்து அதனுடைய ரேஞ்ச். மொத்தமாக அந்த கிராஃப் வந்து அதோடைய ரேஞ்ச் வந்து 50. அதாவது ஒரு டைம் போயிட்டு ரிட்டர்ன் வருது அப்படின்றது அதுதான் வந்து ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மேஜர் ஸ்கேல் ஃபேக்டர்னாக்கா ரேஞ்சை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது 50ன்னு வந்திருக்கு. அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா ஒரு ஸ்கேலும் நமக்கு வந்து 5 வேல்யூக்கு வந்து ஈக்குவல் அப்படின்றது தான் வந்து மேஜர் ஸ்கேல் ஃபேக்டர். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் கிராஃப் போடுவோம்ல, 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 அலகுகள், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான் இது வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மொத்தமாக நம்ம அந்த டிஸ்பிளேக்கு வந்து 50ன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஒரு கிராஃப் வேல்யூ இருக்கும். ஸோ அது மொத்தமாக 10 இருக்கும். அது வந்து இதோட மொத்த வேல்யூ வந்து 50நாக்கா அதில் ஒன்றுத்துக்கு என்ன மேஜர் ஸ்கேல் பார்த்தோம்னாக்கா 50 டிவைடட் பை 10நாக்கா ஒரு ஸ்கேலுக்கும் 5 வேல்யூ வந்து வரும். இதுதான் வந்து மேஜர் ஸ்கேல் ஃபேக்டர். சப்ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னாக்கா மேஜர் ஸ்கேல் டிவைடட் பை 5. சப்ஸ்கேல்னாக்கா 1 சென்டிமீட்டருக்குள்ளே அந்த மில்லிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த மாதிரி அதான் வந்து சப்ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மேஜர் ஸ்கேலுக்கு வந்து 5 சப்ஸ்கேல் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சப்ஸ்கேல் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்பர் ஆஃப் எக்கோஸ் அப்படின்னாக்கா ரேஞ்ச் டிவைடட் பை பிளாக் திக்னஸ். ரேஞ்சுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது 50. ஸோ பிளாக்கோட திக்னஸ் வந்து 25 அப்படின்றப்போ நமக்கு வந்து எக்கோ வந்து 2 எக்கோ கிடைக்கும். நம்பர் ஆஃப் எக்கோஸ் வந்து 2 எக்கோ கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து ரேஞ்ச் வந்து 50ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். எக்கோ பொசிஷன் பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் எக்கோ பொசிஷன் வந்து பிளாக் திக்னஸ் பை மேஜர் ஸ்கேல். அதாவது பிளாக்கோட திக்னஸ் 25 டிவைடட் பை மேஜர் ஸ்கேல் வந்து 5. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்கோ வந்து 5ல் கிடைக்கும். செகண்ட் எக்கோ பொசிஷன் வந்து 25 ப்ளஸ் பிளாக் திக்னஸ் டிவைடட் பை மேஜர் ஸ்கேல். 25 ப்ளஸ் மேஜர் பிளாக்கோடைய திக்னஸ் வந்து 25 50. மேஜர் ஸ்கேல் வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் 5ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 10ல் கிடைக்கும் செகண்ட் எக்கோ பொசிஷன். ஸோ நமக்கு வந்து மொத்தமாக இருக்கிற ரேஞ்ச் வந்து 50ல் நமக்கு வந்து 5ல் வந்து ஒரு எக்கோ கிடைக்கும். அடுத்தது வந்து 10ல் வந்து ஒரு எக்கோ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எக்கோவுடைய பொசிஷன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கில் வந்து கேரி அவுட் பண்ணி அதனுடைய கிராஃப் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம அதோட டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங், இதை வந்து ஷார்ட்டாக வந்து ஆர்டின்னு சொல்லுவோம், ரேடியோகிராஃபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேடியோகிராஃபி டெஸ்ட்னாக்கா இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃப்ளாஸ் ஆர் டிஃபெக்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரேடியோகிராஃபி அப்படின்ற ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி, ரேடியேஷன் சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ஸோ ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் அப்படின்னாக்கா டிடெக்ட் த ஃபெயிலியர் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர், ஐடென்டிஃபை ஃப்ளாஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ். ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ISO 16371, ISO 17636 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய டிஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா கிராக்ஸ், போரோசிட்டி, இன்க்ளூஷன், வாய்ட்ஸ், லேக் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராமீட்டர்ஸை மட்டும் நம்ம வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம்.
ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னாக்கா ரேடியோகிராஃபி டெஸ்டிங் இஸ் எ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் which uses either X-rays or gamma rays to examine the internal structure of manufactured components, identifying any flaws or defects. அதாவது X-rays இல்லைனாக்கா காமா ரேஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெஷின்டு காம்பனண்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் காம்பனண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். அதாவது ரேடியேஷன் சோர்ஸ் எக்ஸ்ரேஸ் இல்லைனா காமா ரேஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். இந்த ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலாய்ஸில், தென் வந்து நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ், காம்போசிட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ இதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ்ரேஸ் வந்து எக்ஸ்ரே டியூப்ஸ்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்ரேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் திக்னஸ் வந்து 50 mm வரைக்கும் இருக்கும். ஹை வோல்டேஜ் பிட்வீன் கேத்தோட் அண்ட் ஆனோட் ஆஃப் எக்ஸ்ரே டியூப். ஸோ கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் வந்து ஹை வோல்டேஜ் கிரியேட் பண்ணுறது மூலயமா எக்ஸ்ரே டியூப்ல இருந்து நம்ம வந்து எக்ஸ்ரே சோர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ காமா ரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்லேருந்து வரும். ஸோ இது வந்து 10 mmலேருந்து 120 mm வரைக்கும் திக்னஸ் உள்ளதுக்கெல்லாம் நம்ம வந்து காமா ரேஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுக்கான சோர்ஸ் பார்த்தோம்னாக்கா இரிடியம் 192 அண்ட் கோபால் 60 இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காமா ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரேடியேஷன் டெஸ்ட்டுக்கு தேவையான எக்ஸ்ரேஸ் காமா ரேஸோடைய மெயின் சோர்ஸ் வந்து. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரேடியோகிராஃபி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ரேடியேஷன் இஸ் அப்சார்ப்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் அஸ் இட் பாசஸ் த்ரூ அன் ஆப்ஜெக்ட். ஒரு ரேடியேஷன் சோர்ஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மூலயமா நம்ம வந்து செலுத்தும் போது அந்த ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணி எந்த அளவுக்கு அதை வந்து வெளிவிடுது அப்படின்றத நம்ம அடியில் வந்து டெஸ்ட் ஃபிலிம் வச்சு நம்ம அதில் வந்து கேப்சர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேப்சர் பண்ணுற இமேஜை வச்சு தான் நம்ம அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் அப்படி சொன்னாக்கா இதுதான் ரேடியேஷன் சோர்ஸ் வந்து மேலேருந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது ரேடியேஷன் வந்து பீம், அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகி போய் அந்த மெட்டீரியல் மேலே படும். அப்படி படும்போது அந்த சோர்ஸை வந்து அடியில் வந்து நம்ம வந்து ஃபிலிம் வச்சு அதை வந்து கேப்சர் பண்ணுவோம். ஸோ அப்படி கேப்சர் பண்ணும்போது அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு ஃபிலிமில் கேப்சர் ஆகும். ஸோ அந்த ஃபிலிம் வச்சு அனாலிசிஸ் பண்ணி தான் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த பிளாக் கலர் இருக்கிறது தான் வந்து ரேடியேஷன் சோர்ஸு. இதை இந்த மெட்டீரியல் மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு கீழே இருக்கிற அந்த ஃபிலிமில் வந்து நமக்கு வந்து இமேஜ் வந்து கேப்சர் ஆகும். ஸோ இந்த வாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோல் வந்து இதில் வந்து பிளாக் கலரில் வந்து கேப்சர் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கேப்புமே வந்து பிளாக் கலரில் கேப்சர் ஆகும். ஸோ நமக்கு ஃபைனலாக நம்ம அந்த ஃபிலிமை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அடியில் இருக்கிற மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த ஹோல் இருந்த இடம் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே இருந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கும். ஸோ இதை வச்சு அந்த மெட்டீரியல் வந்து ஈவனாக இல்லை, உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எக்ஸ்ரேஸ் ஆர் காமா ரேஸ் இது ரெண்டு தான் வந்து மெயின் சோர்ஸு. அதை வச்சு தான் நம்ம வந்து ரேடியோகிராஃபி டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். ரேடியோகிராஃபி டெஸ்டிங் டெஸ்ட் பார்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த ரேடியேஷன் சோர்ஸ் அண்ட் ஃபிலிம். டெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ரேடியேஷன் சோர்ஸுக்கும் ஃபிலிமுக்கும் நடுவில் வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம ரேடியேஷன் அனுப்பக்கூடிய ரேடியேஷன் சோர்ஸு அந்த மெட்டீரியல் மேலே ஆப்ஜெக்ட் மேலே பட்டு நமக்கு ஃபிலிமில் வந்து கேப்சர் ஆகும். ஸோ அதனால் இதை டெஸ்ட்டு கேரி அவுட் பண்ணும்போது ரேடியோகிராஃபி டெஸ்ட்டில் வந்து ரேடியேஷன் சோர்ஸுக்கும் ஃபிலிமுக்கும் நடுவில் தான் நம்ம மெட்டீரியல் வந்து கேரி அவுட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இதனுடைய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரேடியேஷன் சோர்ஸு, இது வந்து ஸ்பெசிமன், கீழே இருக்கிறது வந்து ஃபிலிமில் தான் நமக்கு வந்து ரேடியேஷன் சோர்ஸ் வர்றது வந்து அப்சர்வ் ஆகி அது மூலயமா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து மெட்டீரியல் இல்லாத இடம் வந்து நமக்கு பிளாக்காக வரும். ஸோ மெட்டீரியல் இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து ஒயிட் கலரில் வரும். ஏதாவது வந்து வாய்டு இல்லைனாக்கா ஏதாவது ப்ராப்ளம் வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து நமக்கு கிரே கலரில் வந்து அன்ஈவனாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த இடம் நமக்கு வந்து ஒயிட் கலரில் வரும். மெட்டீரியல் எதுவும் இல்லாத இடத்துல வந்து ரேஸ் வந்து ரேடியேஷன் டைரக்டாக பட்டு அது நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து தெரியும். இது வந்து ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு தான் வரும். பேசிக்காக ரேடியோகிராஃபி டெஸ்ட்டில் எடுக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது போன்குன்னு கிராக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக வந்து எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து போனில் ஏதாவது கிராக் இருந்துச்சுனாக்கா நமக்கு அந்த ஒயிட் கலரில் வந்து கிராக் மட்டும் தனியாக நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷேட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து இங்கே மெட்டீரியல் டெஸ்டிங்லையுமே வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் இமேஜ்னு பார்த்தோம்னாக்கா சிங்கிள் வால் சிங்கிள் இமேஜ் டெக்னிக் SWSIன்னு சொல்லுவோம், டபுள் வால் சிங்கிள் இமேஜ் DWSIன்னு சொல்லுவோம்,
தேர்ட் ஒன் வந்து டபுள் வால் டபுள் இமேஜ், ஃபோர்த் ஒன் வந்து சூப்பர் இம்போசிங் இமேஜ்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் மெத்தடில் வந்து வெல்ட் ஸ்கேனிங் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டபுள் வால் சிங்கிள் இமேஜ் டெக்னிக்காக ரேடியேஷன் சோர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம சைடாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் இருக்கிற ஏரியாவை மட்டும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம ஃபிலிமில் வந்து கேப்சர் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடில் நம்ம ரேடியேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஃபிலிமை ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இது வந்து மோர் தென் 90 mm இருந்ததுனாக்கா அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணி எடுக்க முடியும். தேர்ட் ஒன் வந்து டபுள் வால் டபுள் இமேஜ் டெக்னிக். இந்த பைப்பீஸ் ரிலேட்டிவ். ஸோ இதில் வந்து நம்ம ரேடியேஷன் சோர்ஸை இதில் காட்டியிருக்கிற மாதிரி சைடில் வச்சு நம்ம வந்து ரேடியேஷன் அப்ளை பண்ணி கீழே ஃபிலிமை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து டபுள் வால் 2 சைடு வாலுமே நமக்கு வந்து 2 இமேஜுமே நம்ம வந்து கேப்சர் ஆகி ஒரே அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பைப் தான் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்டு. ரேடியேஷன் சோர்ஸ் மேலே இருக்குது, ஃபிலிம் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம ரேடியேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு ஸ்கேன் பண்ண ஏரியா மட்டும் இந்த மாதிரி நமக்கு வந்து சர்க்குலராக தெரியும். ஸோ இதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா இதில் இந்த பிளாக் கலரில் சின்னதாக இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துனாக்கா நமக்கு இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வரும். அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் இம்போசிங் இமேஜ். இது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா கம்பைன் 2 images டு கிரியேட் சம்திங் நியூ. அதில் வந்து நம்ம வந்து தேவையான இடத்த மட்டும் வச்சு ஸ்கேன் பண்ணிப்போம். பட் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்கேன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து சூப்பர் இம்போசிங் பண்ணி ஒரே இமேஜாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதன் மூலயமா வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குன்றத ஈஸியாக அக்யூரேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரேடியோகிராஃபிக் ஃபிலிமில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பேஸு, ஏ டிரான்ஸ்பரண்ட் ப்ளூ டின்டு பேஸ். அதாவது ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா ஃபிலிம் எமல்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து அடசிவ் லேயர் இருக்கும். மிட்டில் தான் வந்து ஃபிலிம் பேஸ் இருக்கும். ஸோ இதனுடைய திக்னஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா 0.0005 இன்ச்சஸும் 0.007 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கக்கூடிய ரேடியோகிராஃபிக் ஃபிலிமுடைய பேராமீட்டர்ஸ். ஸோ எமல்ஷன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸு, அடுத்தது வந்து எமல்ஷன். ஜெலாட்டின் கண்டெய்னிங் ரேடியேஷன் சென்சிட்டிவ் சில்வர் ஹாலைட் கிறிஸ்டல்ஸ் சச் அஸ் சில்வர் புரோமைட் ஆர் சில்வர் குளோரைட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். எமல்ஷன் லேயர் வந்து நமக்கு வந்து இந்த மெட்டீரியலால் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கும். எமல்ஷன் கோட்டட் போத் சைட்ஸ் ஆஃப் பேஸ் லேயர்ஸ் அபவுட் 0.005 இன்ச் இன் திக்னஸ். நமக்கு எமல்ஷன் லேயர் வந்து 0.005 இன்ச் திக்னஸில் வந்து நமக்கு அது வந்து கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் ப்ராசஸிங். ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் ப்ராசஸிங்கில் 5 ஏரியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம் டெவலப்பிங், அடுத்தது வந்து ரின்சிங் ஆர் ஸ்டாப் பாத், தேர்ட் ஒன் வந்து ஃபிக்ஸிங், ஃபோர்த் ஒன் வந்து வாஷிங், ஃபிஃப்த் ஒன் வந்து ட்ரையிங். ஸோ முன்னெல்லாம் வந்து ரேடியோகிராஃபிக் ஸ்கேன் பண்ணோம்னாக்கா இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதால் நமக்கு டேரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ண உடனே மானிட்டரில் வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் ப்ராசஸிங்கில் மெயினான அந்த 5 ஸ்டெப் இது தான். ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணணும், அடுத்தது வந்து ரின்ஸ் ஆன் ஸ்டாப் பாத், தேர்ட் ஒன் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிலிமில், ஃபோர்த் ஒன் வந்து அதை வந்து வாஷ் பண்ணணும், ஃபிஃப்த் ஒன் வந்து வாஷ் பண்ணதை ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் வந்து எடுப்போம். டைப்ஸ் ஆஃப் ரேடியோகிராஃபி டெஸ்டிங் அப்படின்றதுனாக்கா கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி, டிஜிட்டல் ரேடியோகிராஃபி, ஃபிலிம் ரேடியோகிராஃபி, கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லி 4 வகையாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி வந்து லீனியர் டோமோகிராஃபி, நான் லீனியர் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம்.
ஸோ கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அதாவது ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா பேசிக்ஸாக என்னன்னாக்கா நமக்கு ஒரு ரேடியேஷன் சோர்ஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் செலுத்தி அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளிவர்ற அந்த சோர்ஸை வந்து நம்ம இமேஜ் இன்டென்சிஃபையர் மூலயமா நம்ம அதை வந்து கேப்சர் பண்ணுறோம். அப்படி கேப்சர் பண்ணுற இமேஜுக்கும் நம்ம அனுப்பின இமேஜுக்கும் நடுவில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த மெட்டீரியலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ரே டியூப்லேருந்து எக்ஸ்ரேஸ் வந்து டெஸ்டிங் காம்பனன்ட் மேலே விழும். அப்படி விழுறது வந்து இமேஜ் இன்டென்சிஃபையர் மூலயமா நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ நமக்கு அப்படி வர்ற இமேஜிங் கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு சைடு மட்டும் இருக்குது, இன்னொரு சைடுக்கு நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா டர்னபிள் இன்டர்ஃபேஸ் யூனிட்டுக்கு நம்ம அதனுடைய சிக்னலை பாஸ் பண்ணி நமக்கு நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த டேபிள் வந்து டேர்ன் ஆகிட்டு நமக்கு எந்த பொசிஷனில் நமக்கு வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலயமா நமக்கு வந்து தேவையான ப்ராப்பரான ஸ்கேன்டு இமேஜ் காப்பி வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். எடி கரண்ட் டெஸ்டிங். எடி கரண்ட் டெஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கிராக் இல்லைனா டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து எடி கரண்ட் டெஸ்ட். இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டிடெக்ட் கிராக் ஆன் கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலயமா நம்ம வந்து ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங் மெத்தட் தான் எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட். ஸோ எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னாக்கா electrical current are induced within conductors by changing a magnetic field in the conductor according to the Faraday's law of induction. நம்மளுடைய எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட் வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து கேரி அவுட் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து எடி கரண்ட் டெஸ்ட். இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து எடி கரண்ட்டை வந்து உருவாக்கி அது மூலயமா நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட டிஃபெக்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னாக்கா கிராக்ஸு, சர்ஃபேஸ் பிரேக்கிங் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கலாம். வேரியேஷன், சர்ஃபேஸில் வந்து ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுனாக்கா நம்ம எடி கரண்ட் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எடி கரண்ட் டெஸ்ட் அதனுடைய கான்செப்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து காயில் வந்து வைண்ட் அப் ஆகிருக்கும், ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த காயிலுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் பவர் கொடுக்கும்போது அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ப்ரைமரி ஃபீல்டு, செகண்டரி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய கண்டக்டிங் மெட்டீரியல் மேலே நம்ம வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டக்டர் வந்து கட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா நமக்கு வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் தான் வந்து எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எடி கரண்ட் வந்து இந்த மாதிரி வந்து சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகிறத வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் வந்து அவுட்புட்டாக கேரி அவுட் பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, டிஃபெக்ட்ஸ் இருக்குதா, இல்லை ஃப்ளாட் டிடெக்ஷன் இருக்குதான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் எடி கரண்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பை எலக்ட்ரோமேக்னட்டிசம். எலக்ட்ரோமேக்னட்டிசம் மூலயமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு தான் நம்ம இந்த டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணி எடி கரண்ட்டை உருவாக்கி அது மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லூப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஆர் இன்டியூஸ்ட் வித்தின் கண்டக்டர்ஸ் பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த கண்டக்டர் அக்கார்டிங் டு த ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அந்த மெட்டீரியலில் வச்சு செக் பண்ணும்போது நமக்கு வந்து இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த இஎம்எஃப் தான் வந்து நமக்கு வந்து எடி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. அந்த எடி கரண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து கிராஃபில் வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃபாரடேஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா whenever a conductor is placed in a varying magnetic field an electromotive force is induced. அதாவது வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டரை நம்ம அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுனாக்கா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றது தான் வந்து ஃபாரடேஸ் லா வந்து சொல்லுது. ஸோ நமக்கு இது வந்து காயில் வந்து வைண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து காயில் வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து ஆகுது. ஸோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அதை வந்து அம்மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து வேரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து
எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து E இஸ் ஈக்குவல் டு -N d theta டிவைடட் d பை டிவைடட் பை dt. இதில் E அப்படின்ற வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF அப்படின்னு சொல்லுவோம். N அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். இந்த காயில் வந்து எத்தனை டர்ன்ஸ் வந்து சுற்றி இருக்குது அப்படின்றத வந்து N டினோட் பண்ணும். ஸோ d பை பை dt அப்படின்றது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் ஆஃப் மேக்னிடியூட் ஃப்ளக்ஸ் வித் டைம். ஸோ டைமை பேஸ் பண்ணி மேக்னிடியூட் ஃப்ளக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படின்றத வந்து d பை டிவைடட் பை dt. ஸோ இதான் வந்து ஃபாரடேஸ் லா வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓம்ஸ் லா அப்படின்னாக்கா V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். V அப்படின்றது வந்து வோல்டேஜ், Iன்றது வந்து கரண்ட், R அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ். கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர், அதை வந்து ஏன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். வோல்டேஜுக்கு வந்து வோல்ட் V, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம்ஸில் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் வந்து வோல்டேஜ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R அப்படின்றது வந்து I பை V, சாரி V பை I. வோல்டேஜும் ஆம்ஸும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து பவர். அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ஃப்ளோ வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த இமேஜ் வந்து சொல்லுது. ஸோ வோல்டேஜ், ஆம்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஓம்ஸ் லா வந்து சொல்லுது, V ஈக்குவல் டு I இன்ட்டு R. எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் எடி கரண்ட். எடி கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, த எடி கரண்ட் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பர்ஃபார்ம்ஸ் 3 பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். எடி கரண்ட்ல வந்து 3 பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட்டிங், அடுத்து வந்து ரிசீவிங், அடுத்து வந்து டிஸ்பிளேயிங். த ஜெனரேட்டிங் போர்ஷன் ஆஃப் த யூனிட் ப்ரொவைட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டு த டெஸ்ட் காயில். த ரிசீவிங் செக்ஷன் ப்ராசஸ் த சிக்னல் ஃப்ரம் த டெஸ்ட் காயில் டு த ரெக்வயர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் பை டிஸ்பிளே. அதாவது எடி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு அது வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நமக்கு அந்த டிஸ்பிளே ஆகிற அவுட்புட் மூலயமா தான் நம்ம அதை வந்து என்ன டிஃபெக்ட் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஒர்க்கிங் ஆஃப் எடி கரண்ட். எடி கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எடி கரண்ட் ஆர் ஃபார்ம்டு பை அன் alternating magnetic field as an energized AC coil near a conductive material. ஸோ நமக்கு ஒர்க்கிங் டயக்ராம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு காயில் வந்து வைண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து சப்ளை கொடுக்கும்போது நமக்கு வந்து எடி கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காயிலுக்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும்போது அதை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய கண்டக்டிங் மெட்டீரியல் மேலே நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து எடி கரண்ட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகி எடி கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த சர்க்கிளில் இருக்கிறது எல்லாமே வந்து எடி கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த எடி கரண்ட்டை சுற்றி எடி கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல் அப்படின்றதால எடி கரண்ட் வந்து உருவாகுது. ஸோ இந்த உருவாகிற எடி கரண்ட்டோடைய சிக்னல்ஸை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறது மூலயமா நமக்கு மெட்டீரியலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டிஃபெக்ட்ஸ் இருக்கான்றதை ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸ் இன் எடி கரண்ட். எடி கரண்ட் டெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸ், அதாவது எடி கரண்ட்டாக உருவாக்கக்கூடிய ப்ரோப்ஸ் வந்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல், இல்லைனாக்கா அது வந்து பாபின் டைப் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து என்சர்க்லிங் ப்ரோப், தேர்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் ப்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்னல் ப்ரோப் ஆர் பாபின் ப்ரோப் அப்படின்றது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ரோப்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்க்குலர்லையோ இல்லை ஒரு பைப்லையோ நம்ம வந்து அதை வந்து டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், மற்ற ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதை வந்து நமக்கு இந்த பைப் உள்ள வந்து இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அது மூலயமா நம்ம வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி எடி கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த எடி கரண்ட்டை வச்சு நம்ம அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப் தான் வந்து இன்டர்னல் பாபின் ப்ரோப். ஸோ நம்ம அப்படி இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எடி கரண்ட் வந்து அதனுடைய சர்ஃபேஸில் வந்து கிரியேட் ஆகும் இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில்.
அப்படி கிரியேட் ஆகும்போது அங்கே ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை டிஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த சர்க்குலர் பொசிஷன்லேருந்து நமக்கு டீவியேட் ஆகி டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து சர்க்கிள் இல்லாமல் அதில் கொஞ்சம் டீவியேட் ஆகி நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது டிஃபெக்ட் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இன்டர்னல் ப்ரோப் வந்து நமக்குனாக்கா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்டர்னல் சர்ஃபேஸ் இன்டர்னல் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரோபை யூஸ் பண்ணி இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் ஒன் வந்து என்சர்க்லிங் ப்ரோப். இது டிசைன்டு ஃபார் டெஸ்டிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பைப்பு ராடு ஒயர் இதெல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை என்னன்னாக்கா இது மூலயமா உள்ளே விட்டு அது மூலயமா நம்ம வந்து உள்ளே வந்து பாஸ் பண்ணும்போது அதனுடைய எடி கரண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் ப்ரோப். சர்ஃபேஸ் ப்ரோப் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டோடைய சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. Used at low frequencies for subsurface detection of crack or corrosion. ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கிராக் கரோஷனை வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை. அவைலபிள் இன் 100 ஹெட்ஸ் அண்ட் ஹையர் இன் போத் ஷீல்டு அண்ட் அன்ஷீல்டு வெர்ஷன்ஸ். இது வந்து 100 ஹெட்ஸ் ரேஞ்சில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து ஷீல்டடாகவும் அன்ஷீல்டட் வெர்ஷனாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எடி கரண்ட் டெஸ்ட்டும் அதனுடைய யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸினுடைய டைப்ஸும். பேசிக்காக எடி கரண்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் பவரை நம்ம வந்து அப்ளை பண்ணி அது மூலயமா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஒரு கண்டக்டரை வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த இஎம்எஃப் தான் வந்து எடி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த உருவாகிற அந்த எடி கரண்ட்டுடைய அவுட்புட் சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அப்படி ரிசீவ் ஆகிறது வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவோ இல்லை வந்து டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கிற அந்த அவுட்புட்டை வச்சு தான் அதனுடைய வேரியேஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சு தான் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறு டைப்ஸில் வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து எந்த ப்ரோபை யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து ப்ரோப்ஸுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷனை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா அதை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ப்ராப்பரான டெஸ்டிங் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட். டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா லெஸ் டைம், வேஸ்ட் வந்து கம்மியாகும், டைமும் வந்து ரொம்ப கம்மி. Since substances are not already by entity, they can continue be used. நம்ம என்டிட்டியில் நம்ம டெஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டவுன் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சிடென்ட் வந்து தேர் இஸ் நோ ஆக்சிடென்ட். இதில் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் பண்ணுறதால மெஷின் யூஸ் பண்ணணும், அதில் வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். பட் இதில் நமக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து டேமேஜும் கிடையாது, எந்த வித ஒரு பாதிப்பும் கிடையாது. ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் பிஃபோர் ஃபெயிலியர். இந்த ஏரியா ஆஃப் கன்சர்ன் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ரஹென்சிவ் டெஸ்டிங் இன்க்ரீஸ் ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி. ப்ராடக்டோட ரிலையபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெட்டீரியல் காஸ்ட் வந்து இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பார்த்தோம்னாக்கா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு ஆப்ரேட்டர் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து பண்ண முடியாது. அதுக்கான ட்ரெயின்டு பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டை பற்றி ஓவரால் வியூ பார்த்தோம். ஸோ அதோடைய பேசிக் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.